குக்கர் எடுத்து அவங்க முகத்துல ஓங்கி அடிக்கிறாங்க. அடிச்சதுல அவங்க ரத்த விளக்குல கீழே சரிஞ்சுக்கிறாங்க. அதோட விட்டாங்களா? இல்ல. இந்த அக்கா தங்க ஹிருனிஷாவும் அசினாவும் என்ன பண்றாங்கன்னா, சிலிண்டர் இருக்குல்ல, அந்த சிலிண்டரை எடுத்து அவங்க முகத்துல போட்டு அடிச்சு அவங்கள சாகடிச்சிருக்காங்க. இதோட முடிஞ்சுதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இந்த காதுல கம்பல் போட்டிருக்காங்களா, 6 சவரன் கம்பல், அதை காதோட அறுத்து எடுக்கிறாங்க. அதான் சொல்றேன், கிரைம் சீரீஸ்ல கூட வராத ஒரு விஷயம் இல்லையா? சிலிண்டரை ஃபுல்லா திறந்து விட்டது எதுக்காகனா, காலையில அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் முடிஞ்சு வந்தாலோ இல்ல வீட்டுக்கு யாராவது வந்தாலோ ஸ்விட்சை போட்டாங்கன்னா மொத்தமா பிளாஸ்ட் ஆகும். ஒரு ஆண்கள் குற்றம் செய்யறதுக்கு உறுதுணையா இருக்கிறதே மனைவிகள் தான். கண்டிப்பா நிறைய கேஸ்ல அதை நம்மளால பார்க்க முடியும். சைக்கலாஜிக்கலா பெண்கள் வந்து கொஞ்சம் சாஃப்ட்ன்னு வாங்க ஆண்களோட. பாத்தீங்களா எந்த எக்ஸ்ட்ரீம் போறாங்க. Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. மேம், தன் சொந்த மாமியாரே தன் தங்கச்சியோட ஹஸ்பண்ட ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக அதுவும் கொடூரமா ஒரு கொலை பண்ணி ஒரு கேஸ் இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க மேம். இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா யூஸ்வலா மாமியார் மருமகள் சண்டை, மாமியார் டார்ச்சரு, சில இடத்துல மருமகள் டார்ச்சரு, அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்துட்டு சில கேசஸ் பார்த்துருக்கோம் அந்த இடத்துல. பட் இது ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் கொலை பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? ஏன்னா அவங்க 2 பேரும் அக்கா தங்க இருவரும் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன வாக்குமூலத்தெல்லாம் கேட்கும்போது நமக்கே பகீர்னு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரைம் வெப் சீரிஸையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயம் தான் இது. ஓகே, இதை வச்சு ஒரு ஸ்டோரியா எடுக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். சரி, என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கூடலூர்ல நிலாக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்க இந்த வெள்ளை காலனி அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவங்க தான் இந்த மைமூனா. ஓகே, மைமூனா 55 வயது. அவங்களோட கணவர் வந்து முகமது. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸ்ல வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸரா வந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு அவரு. இவங்க 2 பேருக்கும்னா 2 மகன் 1 மகள். இவங்க 2 பேருக்கும் ஓகே, இவங்க எல்லாமே கல்யாணம் ஆகி வெளி ஊர்ல வந்துட்டு இவங்க செட்டில் ஆயிடுறாங்க. செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயம் இவங்க இங்கேயே தனியா வாழ்ந்துட்டு வரும்போது சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் முகமது என்ன பண்ணிருக்காருன்னா, ஆஸ் யூஷுவல் நைட்டு செக்யூரிட்டி ஒர்க்காக போயிருக்காரு. போனவர் விடிய இவங்களுக்கு ஃபோன் அடிச்சு பார்த்திருக்காரு. இவங்க ஃபோன் அட்டன் பண்ணலன்னு பதட்டத்தோட மார்னிங் வீடு திரும்பியிருக்காரு. வீடு திரும்பும் போது பாத்தீங்கன்னா வெளியே கதவு பூட்டு போட்டிருந்தது. உள்ள ஆள் இருந்தாங்க. என்னோட மனைவி உள்ள இருந்தா, வெளியில எப்படி இந்த பூட்டு போட்டிருக்குன்னு பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர் என்ன பண்ணாருன்னா, பின்பக்கமா போயிட்டு அந்த கதவை வந்துட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அங்கதான் அதிர்ச்சி. ரத்த வெள்ளத்துல அவங்க கீழே இறந்து கிடந்தாங்க. இம்மீடியட்டா என்ன பண்றாருன்னா, இது காவல்துறைக்கு தெரிவிக்கப்படுது. காவல்துறை வந்துட்டு அவங்க உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்க தடயங்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடயங்களை சேகரிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல என்ன இருந்ததுன்னா, 3 பீடி துண்டு இருந்தது, பிளஸ் ஒரு குக்கர், கிச்சன்ல இருக்க விஷயம் குக்கர், அப்புறம் ஒரு சிலிண்டர் ஓபன் ஆயிருந்தது அந்த இடத்துல. சோ காவல்துறையினர் என்ன பண்ணுவாங்க, பீடி துண்டை பார்த்த உடனே சரி யாரோ இதை பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த ஒரு ட்விஸ்ட் இந்த கேஸ்ல, அவங்கள வந்து பிரேத பரிசோதனைக்கு எடுத்துட்டு போனாங்கல்ல மைமூனாவை, அந்த இடத்துல அவங்கள பரிசோதனை ஆரம்பிக்கும் போது அவங்க கையில நீளமா ஒரு முடி இருந்திருக்கு. இது கான்ட்ரடிக்டரி ஆகுது இந்த இடத்துல. பெண்ணு மாதிரி இருக்கு. காவல்துறையினர் என்ன பண்றாங்கன்னா, அப்ப இது பண்ணது ஏன் ஒரு பெண்ணா இருக்கக்கூடாது, ஒருவேளை சாட்சியங்களை திசை திருப்புவதற்காக ஏன் பீடி துண்டு அங்க போடப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துட்டு போறாங்க. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் சர்க்குலேட் ஆகுது. என்னென்ன சர்க்குலேட் ஆகுதுன்னா, இந்த மாதிரி மைமூனாவை கொன்றது வந்து நார்த் இந்தியால இருந்து பிளாங்கெட் விற்க வந்த ஒரு பர்சன் தான், நகைக்காக அவங்களை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது அந்த இடத்துல. ஏன்னா இது அப்படி ஃப்ரேம் பண்ணிடலாம்னு நினைச்சது அக்காவும் தங்கையும் பிளான் பண்ணிருக்காங்க. சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் சர்க்குலேட் ஆகுது. சோ போலீஸாருக்கு இப்போ ஒரு சஸ்பெக்ட், பீடியை வச்சு ஆணுன்னு நினைக்கிறதா இல்ல அந்த தலைமுடியை வச்சு பெண்ணுன்னு நினைக்கிறதா. அப்புறம் தான் ஒரு டர்ன் எடுக்கிறாங்க. என்ன டர்ன் எடுக்கிறாங்கன்னா, அந்த மெசேஜ் வந்துச்சுல்ல, அந்த மெசேஜ் எங்க இருந்து முதல்ல யார்கிட்ட இருந்து வந்தது, சைபர் கிரைம் மூலியமா. ஓகே, அவங்க அந்த ஸ்டாண்டை எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, சைபர் கிரைம்ல செக் பண்ணும்போது தான் இங்க நிஜ குற்றவாளிகள் உள்ள மாட்டுறாங்க. ஓகே, அந்த மெசேஜ் முதல்ல யார்கிட்ட இருந்து சர்க்குலேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மைமூனாவோட மருமகள் ஹிருனிஷா கிட்ட இருந்து சர்க்குலேட் ஆயிருக்கு. ஓகே, சோ காவல்துறையினர் என்ன பண்றாங்கன்னா, இதை பேஸா வச்சு ஹிருனிஷாவை அரெஸ்ட் பண்றாங்க. ஓகே, அரெஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் விசாரிக்கும் போது யாரா இருந்தாலும் நான் நல்லவங்க நான் விக்டிமுங்க அப்படின்ற மாதிரிதான் ரூல் எடுப்பாங்க. பட் அதுக்கப்புறம் போலீஸ் தீர விசாரிக்க ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, இந்த கொலையை பண்ணது நானும் என் தங்கை ஹசீனாவும் தான் அப்படின்னு சொல்லி. சரி, யார் அந்த ஹசீனா, ஏன் அந்த கொலை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதற்காக இந்த குற்ற செயல் நிகழ்த்தப்பட்டதுன்னா, இந்த ஹசீனா இருக்காங்க இல்லையா, ஹசீனாவோட கணவன் நிஜாமுதீன் அவன் என்ன பண்ணிருக்கான்னா, கஞ்சா MDMA வகை போதைப் பொருளை வித்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான்.
ஓகே ஓகே, ஜெயிலுக்கு போன பர்சனை ஜாமீன்ல வெளியே எடுக்க பணம் தேவைப்பட்டிருக்கு பெயிலுக்காக. அப்ப இந்த அசீனா வந்து என்ன பண்றாங்கன்னா, என் ஹஸ்பண்ட நம்ம வெளியில எடுத்துடணும், வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா என் கணவருக்கு வந்து பெரிய இடத்துல செல்வாக்கு நிறைய இருக்கு, ஒன்ஸ் அவனை நம்ம வெயில வெளியே எடுத்துட்டோம்னா அந்த செல்வாக்கை பயன்படுத்தி நம்ம நிறைய பணம் சம்பாதிச்சு லைஃப்ல செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அக்காவை மூல செலவை பண்றாங்க அந்த இடத்துல. அக்காவும் என்ன பண்றாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு சரி ஓகே என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது என்னோட மாமியார் வந்து காதுல 6 சவரன் தங்க கம்பல் போட்டிருக்காங்க, அவங்கள முடிச்சிடலாம், தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பிளான் போடுறாங்க. இதான் ஃபர்ஸ்ட். ஓகே, பிளான் போட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக சம்பவம் நடந்த அன்னைக்கு இவங்க வீட்டுக்கு வராங்க. பாவம் அவங்க மைமூனா என்ன பண்றாங்க, ஐயோ மருமக வந்திருக்காங்க, மருமகளோட தங்கச்சி வந்திருக்காங்க அப்படின்னு சிரிச்ச முகத்தோட அவங்கள வெல்கம் பண்ணி அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்து உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்காக சமைக்கிறதுக்கு கிச்சன் போறாங்க. அதான் அவங்க எங்க வந்து ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்களோ அந்த இடத்துல. சோ மூவருமா சேர்ந்து சமைக்கிறாங்க. இப்படியே சமைச்சிட்டு இருக்கும் போது இருநிஷா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஷால் எடுத்து பின்பக்கமா போய் மைமூனாவோட கழுத்துல போட்டு இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்கள லாக் செய்யறதுக்காக ஃபர்தரா மூவ்மெண்ட் பண்ண விடாம இருக்கிறதுக்காக. இப்ப நான் முதல்ல சொன்னேன் இல்லையா சம்பவ இடத்துல ஒரு குக்கர்னு. சோ இந்த இடத்துல அசீனா என்ன பண்றாங்க, அவங்க தங்கச்சி இந்த குக்கர் எடுத்து அவங்க முகத்துல ஓங்கி அடிக்கிறாங்க. அடிச்சதுல அவங்க ரத்த வெள்ளத்துல கீழே சரிஞ்சிடுறாங்க. அதோட விட்டாங்களா இல்ல, இந்த அக்கா தங்க ஹிருனிஷாவும் அசீனாவும் என்ன பண்றாங்கன்னா சிலிண்டர் இருக்குல்ல அந்த சிலிண்டரை எடுத்து அவங்க முகத்துல போட்டு அடிச்சு அவங்கள சாகடிச்சிடுறாங்க. ஓகே, இதோட முடிஞ்சுதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. மைமூனா வந்து துடிச்சு இறந்து போறாங்க. அதோட விடல. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவங்க மெயின் டார்கெட் பெயில் எடுக்கணும், பெயிலுக்கு தேவை பணம், அந்த பணத்தோட டார்கெட் தான் நாங்க மைமூனா. இந்த காதுல கம்பல் போட்டிருக்காங்களா 6 சவரன் கம்பல், அதை காதோட அறுத்து எடுக்கிறாங்க. அதான் சொல்ற கிரைம் சீரீஸ்ல கூட வராத ஒரு விஷயம் இல்லையா, ஆண்கள் கூட ஒரு பக்கம் செய்ய யோசிக்கிற விஷயம். எப்படி செஞ்சிருப்பாங்க சைக்கலாஜிக்கலா பெண்கள் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னு வாங்க ஆண்களோட. பாத்தீங்களா எந்த எக்ஸ்ட்ரீம் போறாங்கன்னு. பெண்களை வேற ஏதோ எக்ஸ்ட்ரீம் போய் எம்பவர்மெண்ட் போக சொன்னா இதுல எங்க போறாங்க பாருங்க இந்த இடத்துல. இப்ப கண்டிப்பா ஆண்களுக்கோ மாமியார் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா. கண்டிப்பா இதுக்கே நீங்க ஷாக் ஆயிட்டா இப்படி இன்னும் இருக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒன்னொன்னா சொல்றாங்க. இந்த மாதிரி நாங்க இதனாலதான் கொலை பண்ணோம், காதோட அறுத்துட்டு போனோம்னு. அதுக்கப்புறம் தான் என்னன்னா அவங்க பிளான் பண்ண விஷயம், இந்த மாதிரி நம்ம வந்து வட மாநிலத்துல இருந்து ஒருத்தன் பிளாக்கெட் விற்க வந்தான், அவன் நகைக்காக இதை பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம செட் பண்ணிட்டோம்னா ஆம்பளை பீடி துண்டு செட் பண்ணிட்டோம்னா அந்த பக்கம் திரும்பிடும். முதல் ட்ராப். 2வது ட்ராப் என்னன்னா, ஏன் சிலிண்டர் ஓப்பன் ஆயிருக்குன்னு கேட்கும் போது சிலிண்டரை ஃபுல்லா திறந்து விட்டது நாங்க தான். ஓகேவா, சிலிண்டரை ஃபுல்லா திறந்து விட்டது எதுக்காகனா நாளைக்கு மைமூனாவை தேடிட்டு வீட்டுக்கு வருவாங்கல்ல, காலையில அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் முடிச்சு வந்தாலோ இல்ல வீட்டுக்கு யாராவது வந்தாலோ ஸ்விட்சை போட்டாங்கன்னா மொத்தமா பிளாஸ்ட் ஆகும், கேஸ் உள்ள ஃபார்ம் ஆயிருக்கு. ஆமா, பட் அங்க என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்பெஸ்டர் ஷீட் போட்டிருந்ததுனால அந்த ஏர் இதுல வந்துட்டு அந்த கேஸ் எல்லாம் எவாபரேட் ஆயிடுச்சு. அதனால அந்த விஷயம் நடக்கல. ஓகே, இப்ப அவங்க 2 பேரையும் கைது செய்து சிறையில் அடிச்சு கொலை வழக்கு போட்டிருக்காங்க. 101, 103 BNSல வந்துட்டு மர்டர் அப்படிங்கிற செக்ஷன் போட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. தங்கச்சியோட கணவரை வந்துட்டு சிறையில இருந்து எடுக்கணும் தெரியல. போதை பொருள் வச்சுட்டு உள்ள போன பர்சனை வெளியில எடுத்துறது. இங்க நிறைய ஒரு ஆண்கள் குற்றம் செய்யறதுக்கு உறுதுணையா இருக்கிறதே மனைவிகள் தான். கண்டிப்பா நிறைய கேஸ்ல அதை நம்மளால பார்க்க முடியும். இது ஒரு வேலையாவே வச்சிருக்காங்க. மொத்த குடும்பமும் ட்ராப் பண்றது ஒரு வேலையாவே வச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல விதவிதமா ஒரு கிரைம் பண்றாங்க. அதுல இது வந்துட்டு நான் சொன்னேனே இந்த மாதிரி ஏதாவது நம்ம பாத்துருக்கோமா? மேபி அந்த வெப் சீரிஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது போல, இப்பெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி வெப் சீரிஸ் கூட நீங்க பார்க்க மாட்டீங்க. அது எங்கேயோ நடக்கும், தேர்ட் பர்சனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கும். பட் குடும்பத்துக்குள்ளேயே நீங்க அதுக்கு போய் யார்கிட்ட உதவின்னு கேட்டிருக்கலாம். இல்ல கடை வாங்கி, உன் ஹஸ்பண்ட் அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல, கடை வாங்கி பெயில்ல வெளியேடு, வெளில வந்தோடனே அதை திருப்பி கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. இது எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போயிருக்கு பாருங்க அந்த விஷயம். சோ அந்த மாதிரியான ஒரு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கேஸ் தான் இந்த குற்ற சம்பவம் அந்த இடத்துல. Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.